அனைவருக்கும் வணக்கம். மார்கழி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி போகி பண்டிகை. பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டிய திருவாதிரை விரதம். இத்தனை விசேஷங்களும் ஒன்று சேருகின்ற இந்த நாளன்று நம்மிடம் இருக்கும் கண் திருஷ்டி எதிர்மறை சக்திகளை விலக்கி பணம் பன்மடங்காக பெருக இரவு தூங்கும் முன் தலையணையில் இந்த ஒரு மூட்டையை வையுங்கள். அதோடு குலதெய்வம் எப்போதும் நம்மிடம் இருக்க மாலை நிலைவாசலில் இந்த ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். வாங்க அந்த வழிபாடுகள் என்ன அப்படின்றது ஒன்னொன்னா சென்று பார்ப்போம். மார்கழி மாதம் என்றாலே பல மகத்துவங்கள் கொண்ட மாதம். இந்த மார்கழி மாதத்தின் நிறைவு நாளான இன்று போகி பண்டிகை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவது தமிழருடைய வழக்கங்க. போகினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அதாவது பழைய எண்ணங்களையும் கெட்ட குணங்களையும் எல்லாத்தையும் போக்கி புதிய எண்ணங்களையும் புதிய யோசனைகளை நம்மிடம் புகுத்தி கொள்வதுதான் போகி அப்படின்றது சொல்லுவாங்க. இதை கிராமத்து சைடுல என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னே வீடெல்லாம் சுத்தம் செய்து கிளீன் பண்ணி போகி அன்னைக்கு அவங்க வீட்டுல இருக்கிற அந்த தொடப்பக்கட்டை அந்த பொருட்கள் எல்லாம் போட்டு தீயில எரிப்பாங்க. இது மாதிரி எரிக்கிறதுனால காற்று மாசுபடாதுங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டயர்கள்லாம் போட்டு எரிக்கிறாங்க. தயவு செஞ்சு அந்த தவறை செய்யாதீங்க. அது செய்யறதுனால காற்று ரொம்ப மாசுபட்டு நம்மளுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்படுது. இதனால நீங்க இந்த செயலை செய்யாம போகி அன்று நல்ல செயல்களை பாயி தொடப்போம் இது மாதிரி நல்ல செயல்களை போட்டு அந்த தீயில் போட்டு எரிப்பது ரொம்ப சிறப்பானதுங்க. இந்த தவறை செய்யாம நீங்க நல்ல விதமா போகி பண்டிகையை கொண்டாடுங்க. இப்ப இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இந்த போகி பண்டிகை எந்த நாள்ல இந்த வருடத்துல தொடங்கி இருக்கு அப்படின்றது பார்க்கலாங்க. 13/1/2025 திங்கட்கிழமை தொடங்கியிருக்கு. அதோடு அன்று பௌர்ணமியும் நம்மளுக்கு வந்திருக்கு. பௌர்ணமி எப்ப தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா 13/1/2025 அதிகாலை 5:24 பௌர்ணமி தொடங்கி 14/1/2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:21 வரை பௌர்ணமி திதி இருக்கு. அதனால இந்த பௌர்ணமி திதி நாள் அன்று சந்திர பகவான பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வேண்டி எது கேட்டாலும் அது நம்மளுக்கு அப்படியே நடக்குங்க. உங்களுக்கு மனதுல என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத பிரம்ம முகூர்த்த நேரத்துல சந்திர பகவானை நோக்கி கேளுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு நிறைவேறும். அது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க கேட்கறதுனால அது உங்களுக்கு கட்டாயமே நிறைவேறும். நீங்க எந்த வேலை கேட்டிருந்தாலும் சரி, எந்த ஒரு வேண்டுதல் வைத்திருந்தாலும் சரி, அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். இப்ப பௌர்ணமி திதியில என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க திருவாதிரை விரத நோன்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானின் அஷ்ட விரதங்களிலான ஒன்று தாங்க இந்த திருவாதிரை விரதம். இந்த திருவாதிரை விரதம் அன்று பெண்கள் தாலி சரடை மாற்றிக்கொள்வாங்க. தாலி சரடை மாற்றுவதற்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திங்கட்கிழமை ராகு காலம் மற்றும் யமகண்டத்தை தவிர்த்து நீங்க வேற எந்த நேரத்தில் தாலி கயிறை மாற்றிக்கொள்ளலாம். ராகு காலம் 7:30 to 9, மதியம் 10 to 12 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை மட்டும் தவிர்த்துட்டு மிச்ச நேரங்களில் நீங்க தாலி சரடை மாற்றிக்கொள்ள உகந்த நேரம். இப்போ எந்த நேரத்தில் நம்ம தாலி கயிற்று மாற்றுவது, போகி பண்டிகை எவ்வாறு கொண்டாடுவது அப்படின்றது அனைத்து செயல்களையும் நம்ம தெரிஞ்சு கொண்டோம். இப்போ நம்மிடம் இருக்கும் அந்த கெட்ட சக்திகளை நீக்கி பண வரவை பெற இந்த மூட்டையை இரவு தூங்கும் முன் தலையணையில் வைக்க வேண்டும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். அது எவ்வாறு செய்வது, அப்புறம் நிலைவாசல்ல நம்ம குலதெய்வத்தை எவ்வாறு வரவேற்பது அப்படின்ற அனைத்து தகவல்களையும் இப்ப சென்று பார்க்கலாம் வாங்க. இந்த வழிபாடு தாங்க. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துட்டு 9 மிளகு எடுத்துக்கோங்க. உப்பு ஏன் வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மிடம் இருக்கும் அந்த கண் திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளையும் எதிர்மறை ஆற்றல்களையும் அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால இந்த உப்பு. மெழுகு ஏன் வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மிடம் நிறைய கடன் வாங்கியிருப்போங்க. அந்த கடன் சக்தியை குறைப்பதற்கு நிறைய கஷ்டப்படுவோம். அதுக்கு நமக்கு வெற்றியே கிடைக்காது. அந்த பணமும் நம்ம கையில நிக்காது. அந்த பணம் நம்மிடம் தங்கி அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கு இந்த மிளகு ரொம்பவே பயன்படும். அதனால இந்த 2 பொருட்களையும் வைத்து நம்ம குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செஞ்சு இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துடணும். வர வருஷத்துல நாங்க நிம்மதியா சந்தோஷமா வாழணும். இந்த மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் கடனும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சு இதை ஒரு மூட்டையா கட்டிடுங்க. கட்டி நீங்க இரவு தூங்கும் முன் படுக்க அறையில, அதாவது தலையணை அடியில இந்த மூட்டையை வச்சிருங்க. இப்ப இதை மூட்டையா நம்ம கட்டிடலாம்.
இப்போ இந்த மாதிரி மூட்டையை கட்டி உங்கள் தலையணையில் வச்சுட்டு நீங்கள் நைட்டு பொழுது தூங்கிடுங்க. காலையில் போகி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏந்துக்குங்க. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தயவு செஞ்சு 4 மணிக்கு ஏந்துக்குங்க. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் தூங்கியிருப்பீங்க. இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் சீக்கிரம் எழுந்து இந்த ஒரு செயலை செஞ்சினா இந்த வருடம் முழுவதும் நம்ம சந்தோஷமா இருப்போம். அதனால இந்த நாள்ல சீக்கிரம் எழுந்து நீங்க தீ மூட்டி போகியை உண்டான பொருட்கள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்து போட்டு அந்த போகியை கொளுத்திட்ட பிறகு இந்த பொருள் எடுத்துட்டு வந்து தலையை சுற்றி என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துடணும், இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு கடன் இன்றி நிம்மதியா பண வரம்பு என் கையில இருந்து நாங்க செல்வ செழிப்போடு நிம்மதியா வாழணும்னு சொல்லி மனதார இறைவனை பிரார்த்தனை செஞ்சு இந்த மூட்டையை தலையை 3 முறை சுத்தி அந்த தீயில போட்டுடுங்க. இப்படி போறது மூலமாக நம்மிடம் இருக்கும் அந்த கண் திருஷ்டிகளும் கெட்ட சக்திகளும் இந்த தீயில எரிந்திடும். நம் வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமா நிம்மதியா அமையும். அதனால இந்த வழிபாடை தவறாம அந்த நாள்ல செஞ்சிடுங்க. இந்த மூட்டையை தீயில போட்ட பிறகு அப்போ அங்க சந்திர பகவானிடம் நான் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை சந்திர பகவானிடம் சொல்லி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு தேவையான செயல்கள்லாம் நீங்க செஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் மாலையில நம் வீட்டு குலதெய்வத்தை சரியான முறையில வரவேற்கணும். ஏன் பாத்தீங்கன்னா இப்ப இந்த போகி அன்று நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் செஞ்சிருப்போம். அதனால நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டை விட்டு போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம சரியான முறையில் நம் குலதெய்வத்தை எவ்வாறு வீட்டுக்கு அழைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை நேரத்தில நிலைவாசல்ல 2 தீபம் வைத்து நம்ம குலதெய்வத்தை முறையா மந்திரம் சொல்லி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நம்ம முறையா அழைக்கணுங்க. ஒரு சிலருக்கு மாரியம்மன் குலதெய்வமா இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து வேற எதனா முனீஸ்வரர், அது மாதிரி நிறைய குலதெய்வங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வமா இருக்குங்க. யாருக்கு என்ன குலதெய்வ பேர் தெரியுமோ அது ஒரு சொம்புல, ஆண் குலதெய்வமா இருந்ததுன்னா ஒரு சொம்புல தண்ணி பிடிச்சி மஞ்சள் குங்குமம் திண்ணூறு போட்டு பூக்கள் கொண்டு வழித்து வழிபாடு செய்யலாம். இதே பெண் குலதெய்வமா இருந்ததுன்னா மஞ்சள் குங்குமம் போட்டு பூக்கள் கொண்டு வழிபாடு செய்யுங்க. நிலைவாசல வைத்து அதற்கு ஒரு அகண்ட தீபம் ஏற்றி நம்ம குலதெய்வத்தை கற்பூர தீப ஆராதனை காட்டி நிலையான முறையில வீட்டுக்கு வரவேறுங்க. அப்படி குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்போதும் சொர்க்கமா இருக்கும். நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நம்ம குலதெய்வம் பார்த்துக்கொள்ளும். நம்ம வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கும். இந்த வருடம் முழுவதும் எல்லோருக்கும் செல்வ செழிப்பும் நிறைந்திருக்கட்டும். இந்த போகி பண்டிகை எல்லாருக்கும் ஒரு புதுமையான பண்டிகையா அமையட்டும். இந்த வழிபாடும் பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.